கடன் வாங்குறாங்க, பொதுவாக எல்லா அரசுகள் மீது வைக்கப்படுற விமர்சனம் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அமைச்சர் வன்னியரசு கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி கடன் வாங்குறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்களே சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு. கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது அரசியலோட பேச வேண்டாம், தனி மனிதனாவே பேசலாம். கடன் வாங்குறது முதல் தப்பு. அது அரசாங்கமா இருந்தானே, தனி மனிதனா இருந்தானே. கடன் வாங்குறது தப்பு. நீ கடன் வாங்குற நிலைமைக்கு இந்த மக்களை வச்சிருக்கிற. அது இல்லாமல் நீயே கடை வாங்கி இந்த அரசை ரன் பண்ணினா என்னோட வரிப்பணத்தில் தான் எல்லாமே எடுத்து அதை நீ பூர்த்தி பண்ணிட்டு இருப்ப. அப்போ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவியா, இல்லை தமிழ்நாடு அரசில் அந்த வர வருமானத்தை எடுத்து எனக்கு நல்லது செய்வியா? அப்போ எதுவும் செய்ய முடியாது. இன்னொன்று, நிதி வாங்குறது தப்புன்னு சொல்கிறாருல, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும், தமிழ்நாட்டில் திமுகவை தொடங்கி மாநில கட்சி பாஜக காங்கிரஸ் வரலாம், இதை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கும் அருகது கிடையாது. ஏன்னா கார்பரேட் கம்பெனிக்கிட்ட கை நீட்டி நீ வந்து நிதி வாங்குற, கோடிக்கணக்கில் வாங்குற, மக்களுக்கா இல்லை, அவன் கம்பெனிக்கு வேலை செய்ய. அப்புறம் ஐயா திருமாவளவன் இப்போ தமிழ் எழுச்சி மாநாடா, தமிழ் தேசிய மாநாடு, தமிழ் தேசிய மாநாடு, அதுக்கு எல்லாத்திட்டையும் நிதி வாங்கிட்டு இருக்கிறாரு. அது தப்பா? இப்ப ஏங்க அது திரள் நிதியில வராதுங்க, அது கிரவுட் ஃபண்டிங். அதாங்க, அதாவது வந்து உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஆமா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி.